நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எதுக்காக பழைய கணக்குலாம் பார்த்துட்டு இருக்க? ஒரு சில கணக்கெல்லாம் டேலி ஆக மாட்டேங்குது. செக் பண்ணி பார்த்தப்போ கணக்கு வழக்குல நிறைய தப்பு இருக்கு. எதுக்காக சுதா உனக்கு தேவையில்லாத தலைவலியெல்லாம்? நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அக்கௌண்ட்ஸை பார்த்தா மட்டும் போதும். இனிமே பழைய அக்கௌண்ட்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம ஆடிட்டர் கூப்பிடலாம். என்ன முருகா? சுதாக்காவுக்கு டீ வேணுமான்னு கேட்க வந்த மேடம். எங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது சுதாவுக்கு கொடுத்தா போதும். ஒரு ஆளுக்கு மட்டும் இங்க ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க வேண்டாம். அது மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். முருகா, இப்ப ஏதாவது வேலை இருக்கா உனக்கு? இல்ல மேடம். அப்போ லாக்கர் ரூமை லாக் பண்ணிடு. சரிங்க மேடம். கொஞ்சம் நில்லு. இந்தா, இதையும் ரேக்ல வச்சிடு. பிரீத்தி என்ன கூப்பிட்டு ஸ்பெஷலா சொல்லிருக்கா, சுதாவுக்கு ஓவர் லோடு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. நீங்க ரிலாக்ஸா ஒர்க் பண்ணா போதும். ஓகே? என்ன அங்க ஏதாவது பிரச்சனையா? கம்ப்யூட்டர்ல சுதா பழைய கணக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா நான் அதை போய் அவாய்ட் பண்ணிட்டேன். அவ எதுக்கு அதெல்லாம் பாக்குறா? தெரியல, இது பெரிய தலைவலியில முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. தலைவலி வந்தா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்டை விட வராம தடுக்கிறது தான் நல்லது. யார் இந்த பசங்க? சுதாவோட பசங்க மேடம். அம்மாவை பார்க்க வந்தீங்களா? உன் பேர் என்னம்மா? என் பேர் அகிலா. நான் வினோத் குமார். சூப்பர் பேரு. வாங்க போலாம். அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொன்னதால ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க வெயிட்டிங் ஷெட்ல வெயிட் பண்ணோம். அப்பதான் நாங்க அங்க வந்து சிவபிரசாத் அங்கிளை பார்த்தோம். அங்கிள் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு. சரி, அங்கிள் எங்க? சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருமா. இதுதான் உங்களோட கம்பெனியாமா? சூப்பரா இருக்குமா. சுதா, குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, ரொம்ப பசியா இருப்பாங்க. முருகன் எங்கே போயிட்டான்? குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். முருகா, நான் தான் அவனை ஸ்டோர் ரூம்க்கு அனுப்பியிருக்கேன். நாங்க ஏற்கனவே டீ குடிச்சிட்டோம். வர வழியில சிவபிரசாத் அங்கிள் வாங்கி கொடுத்தாரு. அப்போனா நம்ம கிளம்பலாமாமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை மீதி இருக்குமா, அது முடிஞ்சதும் கிளம்பலாம். சுதா, உனக்கு போகணும்னா கிளம்பு. குழந்தைங்களுக்கு இங்க இருந்தா ரொம்ப போர் அடிக்கும்ல. என்ன போர் அடிக்கும்? நான் தான் இங்க இருக்கேன்ல. குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க. எனக்கு யாராவது சொல்லி தரணுமா என்ன? வாமா, நம்ம பேசிட்டு இருக்கலாம். வா. முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கூட போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் அண்ணன், உங்களை பார்த்த உடனே அவனுக்கு நீங்க பிரச்சனையான ஆளுன்னு தெரிஞ்சிடுச்சு. முக்கியமான கணக்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கிளம்பிடுங்க சுதா. இங்க பாருப்பா, ஒரு 5 நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். சுதாவோட லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போலயே. அது அப்படியே பத்திக்கிட்டு எறிட்டோம். நாம அந்த நெருப்புல மாட்டிக்காம இருக்கணும். பழைய ரெக்கார்ட்ஸை இதுக்கப்புறம் சுதா பார்க்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அது எல்லாத்தையும் மாத்திருங்க. ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. அது எரர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம பொழப்ப நம்ம தக்க வச்சு தானே ஆகணும். கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். உன் அக்காவுடைய 2 பசங்க வந்திருக்காங்க. சுதாக்கா பசங்களா? அவங்க இப்போ எங்கே இருக்காங்க சார்? நீ தான் ரொம்ப பிஸியாக இருந்தியல்ல, அதான் நான் கூப்பிடல. நீ போயிட்டு எங்கள் 2 பேருக்கு 2 டீ எடுத்துட்டு வா. வேணுகோபன் தான் உன் புருஷன்னு சூரஜ் எனக்கு தெரியாம போனது நல்லதா போச்சு. இல்லனா நாம இவ்வளவு நாள் போட்ட திட்டம்லாம் வேஸ்டா போயிருக்கோம். சூரஜ் இப்ப வரைக்கும் சித்தராவை தான் சுதா டீச்சர்னு நம்பிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். குடிகாரனும் ரொம்ப சண்டை போடுவாரு, சந்தேகப்படுவாருன்னு தான் சூரஜ் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ பெருசா வரப்போற பிரச்சனை சிம்பிளா முடிஞ்சிருச்சுல. சூரஜ மட்டும் தட்டி பேசும்போதெல்லாம் நான் எப்படியாவது தடுக்கலாம் தான் பல தடவை யோசிச்சேன். அப்படி பண்ணாதது நல்லது. இது இப்படியே போட்டு விட, இதோட எண்டில எல்லாம் வெடிச்சு சதுரம் தான் எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்.
வேற வேலைக்கு நீ போகணும். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். என்னையும் குழந்தைங்களையும் அப்பாவோட சஷ்டியத்து பூஜைக்கு கூப்பிடணும் தான் சூரஜ் வந்திருந்தாரு. ஒன்னும் இல்ல, சுதா டீச்சரு கல்யாணி ரொம்ப அடம் பண்ணிருக்கா, அதான் உங்களை கூப்பிட வந்திருக்காரு. மத்தபடி எங்க சொந்தக்காரங்களை கூட அவ்வளவா கூப்பிடல. என்னால வர முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ஒரு வேலை பண்ணலாமா, நீ பசங்களை அனுப்பி வை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீ வர முடியலன்னு சொல்லிடு. நான் வந்து பசங்களை கூட்டிட்டு போயிடுறேன். அன்னைக்கு வேலைக்கு போகாம ஒரு நாள் மட்டும் லீவ் போடு. அதெல்லாம் அவசியமே இல்ல பிரீத்தி. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆள் மாறாட்டத்தை நடத்திட்டோம். இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு எதுக்குன்னு என் அண்ணன் கேட்டார்னா சொல்றதுக்கு பதிலே இல்லை. போற போக்குல அப்படியே எல்லாமே நடந்துருச்சு. நீ என் கூட பசங்களை மட்டும் அனுப்பி வை, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் நான் பெரிய அளவுல துரோகம் செஞ்ச மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கேன். எல்லாம் சரியாயிடும்டி. எதிர்பாராம இது நடந்திருந்தாலும் என் அண்ணன் அப்புறம் கல்யாணியோட வாழ்க்கையில நீ மறுபடியும் வந்துட்டல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம்டி. இனிமே அந்த வேணுகோபனோட பிரச்சனை மட்டும் ஒழிஞ்சு போச்சுன்னா நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ. அப்படியே ரொம்ப பயந்து பார்க்காத. இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் என்னால கொண்டு வர முடியும்னா அடுத்த கட்டத்துக்கு ஈஸியா கொண்டு போயிடுவேன். என் அப்பாவோட இந்த ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும். உனக்கு இப்ப இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் கிளியர் பண்ணிடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும், ஆனா அதெல்லாம் எழுதும்போது மட்டும் இருக்காது. அதனால தானே 10 டைம்ஸ் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்க பாருக்கா, இந்த கணக்கெல்லாம் எந்த கிறுக்கு பையன் கண்டுபிடிச்சது? ஒன்னும் மண்ணிக்குள்ள ஏற மாட்டேங்குது. அதுக்கு நீ கிளாஸ்ல ஒழுங்கா கவனிக்கணும் வேணும். நீங்க படிக்கிறீங்களா? என்ன டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அப்பா இனிமே இங்கதான் இருப்பேன். இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல இந்த அப்பாவுக்கு அக்கறை இருக்கும். ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அக்கா நீ வா, நம்ம உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணலாம். நீ இப்படி உட்கார சொல்லும், நான் சொல்லி தரேன். எங்களுக்கு டவுட்லாம் சொல்லி தரதுக்கு அம்மா இருக்காங்க. அவ உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தா எப்படி கத்து கொடுத்தான்னு நான் தான் பாக்குறேனே. தெனாவிட்டு நீ வாக்கா, நம்ம இங்க இருக்க வேண்டாம். வாக்கா. ஏண்டா, பல வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இப்பதான் நீ வெளியே வந்திருக்க. இப்ப வந்து பிள்ளைங்க நெருக்கமா பழகலன்னு சொன்னா எப்பறா? அந்த குழந்தைகளுக்கு அந்த ஏரியால இருக்கிற பிச்சைக்காரனை கூட நல்லா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ வேணும்னு என் பிள்ளைங்களை என்கிட்ட ஓட்ட விடாம தடுக்கிறா. அண்ணே, ஒன்னு அங்க தங்க வைக்க போய் எங்க நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? போலீஸ்காரங்க காலில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்தோம். ஏண்டா, குடுத்தல மனவா கொண்டு போய் விட்டோம்? குட்டியை கெடுக்கிறதுக்கு தானே கொண்டு போய் விட்டோம். அந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு மரியாதையும் இல்ல. அந்த வீட்டுல நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. இதை பாரு, நான் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றேன், நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு இல்ல, நீ எங்க போய் கால் வச்சாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். நான் இல்லாதனால இத்தனை நாளா அவ இஷ்டத்துக்கு குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா. இனி அவங்க ஏன் விருப்பப்படி தான் வளரணும். அதுக்கு நீ முதல்ல அவங்களுக்கு செலவுக்கெல்லாம் பணம் கொடுறா. இங்க பாருங்க வேணும்னே, அண்ணி உங்க காலில் விழாம இந்த பிரச்சனை எதுவும் தீராது. டேய், பிரச்சனையே அதுதான்டா. பிரீத்தின்னு சொல்ற ஒருத்தி தான் இப்ப அவளுக்கு ரைட் ஹேண்டு. அந்த ஏரியா பக்கமே போயிடாத. ஏன் சொல்றேன்னா, அவ புருஷன் பெரிய பணக்காரன்டா. நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணோம் அப்புறம் கன்ஃபார்மா கழுதிங்க வச்சிருவான். ஐயோ, இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. டேய், இன்னைக்கு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம்டா. குழந்தைகளை அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்ப போறேன்னு பாலா அனிலா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனா இனிமே உங்களுக்கு தெரியாம பசங்க எங்கேயும் போக கூடாது. டேய், இந்நேரம் அவங்க போயிருப்பாங்கடா. அப்ப அண்ணன், அதை பத்தி நீங்க கேட்கணும்னே, நேரா பாலாண்ணி கிட்ட போய் பசங்க எங்கன்னு விசாரிங்க. 2 அரை நல்லா பலார்னு விட்டுட்டு கேளுங்க. அப்ப இவனை ஜாமீன்ல எடுக்க மறுபடியும் நம்ம தான் போய் நிக்கணும்.
இஷ்டப்படி எல்லாத்தையும் செய்ய இனிமே நீங்க அனுமதிக்க கூடாது. இதுதான் நல்ல சான்ஸ். இப்ப அங்க பசங்களும் இல்ல. வாய்க்கு வந்தபடி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். உங்க பின்னாடி நாங்களும் வரோம். இங்க பாரு நாங்க இல்ல, நீ மட்டும் வேணா அவங்க கூட போ. போலீஸோட அடியெல்லாம் என்னோட உடம்பு தாங்காதுப்பா. நீ தைரியமா போன, உனக்கு சப்போர்ட்டா நான் உன் பின்னாடியே இருப்பேன். நான் ரெடி தான் வருவா, அண்ணன் தான் இறங்கி வருவா, தோற்கெடுக்கும் சிங்கத்தை சீண்ட வைப்பேன். நான் அதை சரி பண்ணி விடுறேன். அங்க போனதுக்கு அப்புறம் பிரீத்தி ஆண்டி என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்சு கேட்டுதான் நடக்கணும். என் புள்ள வேணு ரொம்ப நல்லவன்னு எல்லாருமே சொல்லணும். நீங்க மட்டும் ஏமா எங்க கூட வரல? இன்னைக்கு நான் ஒரு டெஸ்ட் எழுத போகணும்பா. அதனாலதான் நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இங்க உட்காந்துருக்கேன். உங்களுக்கு இப்பதான் வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுறீங்கம்மா? இப்ப நான் செய்யற வேலையில இருந்து எப்ப வேணாலும் என்ன வெளியில அனுப்புவாங்க. இனிமே செலவெல்லாம் அதிகமாயிடும். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா நம்ம தப்பிச்சிடலாம். அதனாலதான் நான் இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியும். பிரீத்தி ஆண்டி தாமா. சரி வா. ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? நீ அங்க கிளம்பிட்டேன்னு சொன்ன உடனே இவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. வேணுகோபன் எங்க? தெரியல, எங்கேயோ போயிருக்காரு. அந்த ஆள் மட்டும் இருந்தானா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு தான் போகணும்னு நினைச்சேன். நல்ல வேலை இல்ல. பிஎஸ்சி டெஸ்ட் இருக்கிறதா நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியே நானும் சொல்லி சமாளிக்கிறேன். ரொம்ப லேட் பண்ணாம இவங்களை திரும்ப அனுப்பி வச்சிரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் சைட்ல முனிசிபாலிட்டில இருந்து யாரோ இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கன்னு சூரஜ்னு போயிருக்காரு. அவர் வந்ததும் ஒரு கேக்க கட் பண்றோம், சின்னதா ஒரு விருந்து. ரொம்ப லேட் ஆகுமா? சப்போஸ் அங்க ஏதாவது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சிவபிரசாத்க்கு கால் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிடுறேன். கல்யாணியோட கிராண்ட்ஃபாதரோட பர்த்டேக்கு நம்ம எதுவும் கிஃப்ட் கொடுக்க வேண்டாமாமா? நீங்க ரெண்டு பேரும் வர்றதே பெரிய கிஃப்ட். சரி நம்ம கிளம்பலாமா? எப்படி சிரிக்கிறான்னு பாரு. என்ன பாறையில இருந்து தள்ளி விட்டான்னு யாராவது சொல்வாங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. சரி வா, அங்க கல்யாணி உங்களுக்காக வெயிட் பண்றா. போயிட்டு வரவாமா? சரி நாங்க கிளம்புறோம். வாடா. பிரீத்தி, வினோட விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ இப்படி எல்லாம் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண வேண்டாமா? அவங்களே வந்துருவாங்க. எவ்வளவு டைம் ஆச்சு பாட்டி? இப்போ வருவாங்க தான் சொல்றீங்க. அவங்க இனி யாருமே வரல பாட்டி. இவ யார பத்தி பேசிட்டு இருக்கா சாரதா? கல்யாணியோட டீச்சரையும் குழந்தைங்களும் கூப்பிட்டு தான் பிரீத்தி போயிருக்கா. அவங்க இன்னும் வரலையேன்னு கல்யாணி இப்படி இருக்கா. யாரையும் இன்வைட் பண்ண வேண்டாம்னு நான் தான் சொன்னேன்ல. வேற யாரையும் கூப்பிடலங்க. 60ஆம் கல்யாணம் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் பர்த்டே ஆவது கொண்டாடலான்னு தான் நானும் சூரஜ் பிரீத்தியெல்லாம் பிளான் பண்ணோங்க. இப்போ இதுக்கும் ஏதாவது சொன்னீங்கன்னா எப்படி? அடி, இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் குழந்தைங்களுக்குடி. 6 60 ஒரே மாதிரி தானே சொல்லுவாங்க. என்ன அப்படியெல்லாம் மட்டும் தட்டாத. ஆமா, இந்த தோரணம் எல்லாம் எதுக்கு? கல்யாணியும் லாலியும் சேர்ந்து செஞ்சாங்க. சூரஜை கட்டாயப்படுத்தி கேக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக இப்படி பணத்தை வேஸ்டா செலவு பண்றீங்க? பர்த்டேனா கொஞ்சம் கலர்ஃபுல்லா தான் இருக்கணும். காசும் செலவாகும். டீச்சர் அம்மாவும் அகிலாவும் வினுவும் வரும்போது இங்க ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குதுன்னு அவங்களுக்கு தோணணும். வேற யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லைங்க. சுதா டீச்சர் காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
நீ போலல அதான் வரல. அது சரி. பிரீத்தி ஆண்டி அப்ப டீச்சர் அம்மா வரலையா? கல்யாணி, அம்மாக்கு இன்னைக்கு பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு. டீச்சர் அம்மா வருவாங்க, அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன்னு நீங்க தானே ஆண்டி சொன்னீங்க. அவங்களோட டெஸ்ட் விஷயம்ல எனக்கு எப்படி தெரியும்? அவங்களால வர முடியாதுன்னு தான் பசங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. டீச்சர் அம்மா இல்லைன்னா நானும் இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணல. என்ன கூப்பிடாதீங்க. கல்யாணி, இன்னைக்கு ஃபங்க்ஷன் சந்தேகம் தான். உன் கருணாக்க வச்சு எதையும் சொல்லிடாத. அவ சரியான பைத்தியக்காரியா இருப்ப போலக்கா. இதுக்கு போய் யாராச்சும் கோவப்படுவாங்களா? ஒரு வகையில நீயும் அவள மாதிரி தான். கல்லுவோட கோவத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. வாங்க. வா 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 செல்லும். லாலி, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. எனக்கு பசிக்கல, வினுக்கு மட்டும் சாப்பிட கொடுங்க. நான் உங்க 2 பேரையும் வயிறு நிறைய சாப்பிட வச்சுதான் இங்க இருந்து அனுப்புவேன். வா உள்ள வாங்க. சரி போங்க. சுதா டீச்சர் வருவாங்க நானும் எதிர்பார்த்தேன். சூரஜும் கல்யாணி நேர்ல போய் கூப்பிட்டாங்களா? இதை விட அவங்களுக்கு வேலை தானமா முக்கியம். இப்போ அவங்கள திரும்பவும் கூட்டிட்டு போய் விடணும் தானே? நான் சிவபிரசாத வர சொல்லியிருக்கேன். ஒரு கால் பண்ணா போதும். சே, சுதா டீச்சர் இப்படி வராம போயிட்டாங்களே. அவங்க பசங்க தான் வந்திருக்காங்கல்ல. குழந்தைங்க மட்டும் வந்தா எப்படி? அவங்களும் வரணும்ல. நான் சில விஷயம்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாமே இப்ப வீணா போச்சு. அது என்ன அப்படி ஒரு பிளான்? அது ஒரு சஸ்பென்ஸ்மா. சுதா டீச்சர் வந்ததும் அந்த விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன். இனிமே அதை சொல்லி யூஸ் இல்ல. இனி நெருக்கமான சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு முறைப்படி சுதா டீச்சர் வீட்டுக்கு போய் பேசிடலாம். அதான் சரியா இருக்கும். நீ வா. எதுக்கு இப்படி வாசக்கதவை போட்டு அடிச்சு உடைக்கிறீங்க? நீ என் பசங்களை எங்க அனுப்பி வச்ச? யாரு கூட என் பசங்களை அனுப்பி வச்சேன்னு கேட்டேன். இங்க டியூஷன் படிக்கிற ஒரு குழந்தையோட தாத்தாவோட ஷஷ்டி பூர்த்தி. அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்காங்க. முந்தானத்து இங்க ஒருத்தன் வந்து இன்வைட் பண்ணிட்டு போனானே, அங்கதானே? இல்ல நீ மட்டும் ஏண்டி போகல? அவங்கள அங்க அனுப்பி வச்சுட்டு இங்க வேற எவனையாவது நீ வர சொன்னியாடி? 8 வருஷம் ஜெயில இருந்தப்ப கூட உங்க பாழா போன மனசுக்கும் நாக்குக்கும் எந்த மாற்றமும் வரல. மாத்த வேண்டியது என் மனசையும் நாக்கையும் இல்லடி, உன் கேரக்டர் தான் மாத்தணும். ஆம்பளைங்களை எல்லாம் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிற பாரு, அந்த கேரக்டர் முதல்ல மாத்துடி. முதல்ல ஒரு பொண்ணா வாழ பாருடி. 2 வருஷம் உங்க கூட ஒரு பொண்ணா தானே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் அடி உத அவமானம். இனிமே அந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. நீ எங்க வேணாலும் போய் தோல, ஆனா நீ போற பாதையில என் பொண்ணை கூட்டிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். அவ உங்க பொண்ணுதான் அடிச்சு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? அவ ஏன் பொண்ணு தாண்டி. ஒரு பெண் குழந்தையோட அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு? கொலகாரன், குடிகாரன், பம்பு சண்டைக்கு போறவன், மரியாதை இல்லாதவன், இது எல்லாம் தானே இந்த சொசைட்டில நீங்க வாங்கி வச்சிருக்கிற டிகிரிஸ். அப்படி ஒரு அப்பனை எந்த பிள்ளைங்க தான் ஏத்துப்பாங்க? அவ என்ன ஏத்துக்குவாடி. உன் உண்மையான கேரக்டர் என்னன்னு ஒரு நாள் அவளுக்கு தெரிய வரும். இல்லன்னா நான் அவளுக்கு புரிய வெப்பண்டி. அம்மாவோட முறதவர்ன வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறதுனாலதான் அப்பாவை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு அவகிட்ட நான் சொல்லுவேன். அந்த நிமிஷமே அவ என்கிட்ட வந்துருவாடி. அப்படி நடக்கணும்னா முதல்ல இந்த உலகமே அழியணும். எனக்கு என் குழந்தைங்க உயிர் மூச்சு மாதிரி. அவங்க அப்பா யாரு எப்படிப்பட்டவர்னு என் குழந்தைங்களுக்கு தெரியும். உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணிய நதிகள்ல மூழ்கி பாவத்தை தொலைச்சிட்டு வந்தா கூட அவங்கள ஒருத்தரை கூட என்கிட்ட இருந்து உங்களால பிரிச்சு கூட்டிட்டு போக முடியாது. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க? நினைக்கல, அடிச்சு சொல்றேன். இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க கட்டின தாலியை இந்த கழுத்துல போட்டுக்கிட்டு உங்களுடைய 2 குழந்தைங்களையும் பெத்துக்கிட்டு அம்மாங்கிற முறையில சொல்றேன். நான் எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுதான். அதை கேட்கும் போது குற்ற உணர்ச்சியோட ஒரு சின்ன கீறலாவது ஏற்படுத்த முடியுமான்னு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு சொல்றதை விட உங்க பிள்ளைங்க விருப்பப்படுறது அவங்களோட அப்பா செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல நினைக்கிறாங்க. அப்பா செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற பிள்ளைங்க இருக்காங்கல்ல, உயிரோடு இருக்கும்போது அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. பிள்ளைங்க ஆசைலடி, நான் சாகணும்னு நீ தாண்டி ஆசைப்படுற. அது நடக்காதுடி. அப்படி நடக்கும்னு தோணுச்சுன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை போட்டு தள்ள வேண்டிய.
நான் செத்ததுக்கு அப்புறம் நீ வாழ்ந்து என்னடி பண்ண போற? என் கதை முடியறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் நான் ஒழிச்சு கட்டிடுவேன். செல்லக்குட்டி கோச்சுக்காதடா. டீச்சருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னு எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. ஸ்டூடெண்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு? வேலை கிடைக்கணும்னா எக்ஸாம் எழுதணும். அதுல நல்ல மார்க் வந்துச்சுன்னா ரேங்க் லிஸ்ட்ல பேர் வரும். அப்புறம் இன்டர்வியூ, அப்புறமா வேலை. டீச்சர் அம்மாக்கு இப்ப வேலை இருக்குல்ல? அது பிரைவேட் பேங்க்ல இல்ல, சம்பளமும் கம்மி தான். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா டீச்சரோட கஷ்டம்லாம் அதோட போயிடும். அப்புறம் கல்லு படிக்கிற ஸ்கூல்ல அகிலாவையும் வினுவையும் சேர்த்து விட்டுருவாங்க. நல்ல ஒரு வீடு கட்டலாம், கார் வாங்கலாம். இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செய்யணும்னா நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலை வேணும்ல, அதுக்காக தான் எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா வருவாங்க. அவங்க வரவே தேவையில்ல, இன்னும் அவங்க கூட பேசவே மாட்டேன். அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சுறேன். என்ன கொஞ்சம் பாரு, உனக்காக மட்டும்தான் அகிலாவும் வினுவும் வந்திருக்காங்க. அவங்கள தனியா விட்டுட்டு நீ இப்படி ரூம்குள்ள வந்தா நல்லா இருக்குமா? சரி நீ வா, அவங்க உன்னை தேடுறாங்க. பிரீத்தி ஆண்டி நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். அப்ப சரி, நான் அவங்கள இங்க வர சொல்றேன். நானே அங்க வரேன். டீச்சர் அம்மா வரல, என்ன வருத்தம் என் மனசுல இருந்து கொஞ்சம் போகட்டும். டீச்சர் அம்மா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கள, நான் இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன் பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.